ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மசாலா தோசை தான் செய்ய போறோம். 10 நிமிஷத்துல நீங்க மசாலா தோசை செஞ்சுடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, 5 வத்தல், கேரட்டு, முட்டைக்கோசு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க தாளிப்பு வச்சு பேசலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். இப்போ வத்தலை பொன்னிறமா எடுத்து வச்சுக்கோங்க வறுத்து. ரொம்ப இது பண்ணிடாதீங்க, ஃப்ளேவர் மாறிடும், சேஞ்ச் ஆகிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வளரும். நல்லா வதங்கப்பட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை தான் போட போகிறோம். கருவேப்பிலை வந்து வெங்காயம் போட்டதுக்கு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி தான் எடுத்துருக்கேன் நான். ஏன்னா 2 பேர் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. பாருங்க, மிக்சியில் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். உங்கள் குழந்தைங்க மசாலா தோசைன்னு கேட்குறாங்களா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இதை ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நைஸாக அரைக்காமல் குறகுறப்பாக அரைங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தோசை தான் ஊற்ற போகிறோம். நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச மாவு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ வாங்க, தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்றினா தான் ஒட்டாமல் வரும். இல்லாட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி வரும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றி 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இது நெய் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட இப்போ நம்ம வந்து மிக்சியில் வச்சு போட்டிருக்கேன். இந்த கேரட்டை தான் இப்போ எடுக்க போகிறோம். இந்த கேரட்டை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், பொடிக்கிறேன். இப்போ உள்ள தூவிக்கலாம். தோசை மேலே நிறைய எவ்வளோ வேணும் அவ்வளோ அப்ளை பண்ணுங்க. தோசை ஃப்ளேவராக இருக்கும், சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொண்டாங்க கேட்பாங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா போடணும். அந்த தக்காளி அரைச்சோம்னா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே முருகலை வேக வச்சு அப்படியே எடுத்து தட்டில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட மசாலா தோசை ரெடி. இறங்க முருகலை வருதுட்டாங்க, எடுக்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். 2 தோசை எடுத்து கொடுத்தீங்கன்னா பத்தலையும் சாப்பிடுவாங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வீடியோ பார்த்து எங்கள் பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க.